வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ரஹீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமிர் ரசூலிர் ரஹீம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா ஃபத்தகுல்லாஹ லஅல்லகும் தஷ்குரூன். ஸதகல்லாஹுல் அலீம். அல்லாஹ்வின் மாபெரும் அருளினால் சங்கைக்குரிய பத்ரு சுஹதாக்கள் பத்ரு போர் நடைபெற்ற இந்த இரவில் நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய முதல் போராகவும் பெரிதாக கருதப்படக்கூடிய பிரம்மாண்டமான போராகவும் பெரிய போராகவும் இந்த பத்ரு போர் இருக்கிறது. இந்த பத்ரு போருக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கிறது. அந்த பெயர்களிலே அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரு பெயர் 10வது ஜுஸுனுடைய ஆரம்ப பகுதியில் வரும் யௌமுல் ஃபுர்கான், ஃபுர்கானுடைய நாள். உண்மையானவர்கள் யார், கெட்டவர்கள் யார், முஸ்லிம்கள் யார், காஃபியர்கள் யார், சத்தியவர்கள் யார், அசத்தியவான்கள் யார், இதையெல்லாம் பிரித்து காட்டக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை அல்லாஹு தாலா திருக்குர்ஆனிலே கூறுகிறான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வதக்கிருஹும் பி அய்யாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வுடைய நாட்கள் என்றால் என்ன? இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய நாட்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்கள். பத்ரு போர் நடைபெற்றது அல்லாஹ்வுடைய நாட்கள். முக்கியமான போர்கள் நடைபெற்றதெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்கள். இப்படி முக்கியமான நாட்களை நினைவு கூறுவதற்கு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அந்த அடிப்படையிலே இந்த சமுதாயம் வியக்கும் அளவிற்கு, குறிப்பாக இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக இருப்பதற்கு ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடியது இந்த பத்ரு சுஹதாக்கள், பத்ரு போர் நடைபெற்ற இந்த நாள். அந்த நாளை அல்லாஹு தாலா கூறுவதை போன்று நாமும் நினைவு கூறுவோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய அனைத்து ஹைர்களையும் பரக்கத்துகளையும் நமக்கு வழங்குவானாக. அன்பானவர்களே, பத்ரு போர் என்பது ஏதோ சாதாரணமாக போர் ஊரை கைப்பற்றுவதற்காக, காசை கைப்பற்றுவதற்காக, பணத்தை கைப்பற்றுவதற்காக நடைபெற்ற ஒரு போர் அல்ல. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே அனுமதி தருகிறான், பத்ரு போருக்கான அனுமதி. எப்போ அந்த அனுமதி கிடைக்குதுன்னா, ஒரு 15 வருடங்களுக்கு பிறகுதான் பத்ரு போருக்கான அனுமதி முஸ்லிம்களுக்கு கிடைக்கிறது. எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி முஸ்லிம்கள் போய் சண்டை போடலை. முஸ்லிம்கள் போய் காஃபிர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலோ அப்படி அல்ல பத்ரு போர். பத்ரு போர் பல்வேறு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இதற்கு மேல் வாழ முடியாது என்ற ஒரு கட்டம் நிகழும் பொழுதுதான் அந்த பத்ரு போருக்கான அனுமதியை அல்லாஹ் தருகிறான். மக்கால இருக்கும் பொழுது பத்ரு போருக்கு அனுமதி கிடைக்கல. மதீனாவில் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அடிமையாக்கப்பட்டதற்கு பிறகு, அடிக்கப்பட்ட பிறகு, தாழ்த்தப்பட்ட பிறகு, குர்ஆன் ஓதுவதற்கு அனுமதி தரப்படாமல் இருந்த பொழுது, தொழுவதற்கு துன்புறுத்தப்பட்ட பிறகு, இப்படி ஒரு சமுதாயம் எவ்வளவுதான் கொட்டப்பட முடியும்? அதிகபட்சமாக கொட்டப்பட்டதற்கு பிறகுதான் அல்லாஹு தாலா அவனுடைய குதுரத்தை இந்த துனியாவிலே காட்டுகிறான். அப்போ அல்லாஹு தாலா உதின லில்லதீன யுகாத்திலூன பி அன்னஹும் ஸுலிமு, சூரத்து ஹஜ்ஜில் பத்ருக்கான அனுமதியை தரும் பொழுது அவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். உதின லில்லதீன, உங்களுக்கு அனுமதி தரப்படுகிறது. எதுக்கு தெரியுமா? பி அன்னஹும் ஸுலிமு, நீங்கள் அநியாயம் செய்யப்பட்டீர்கள், நீங்கள் காஃபிர்கள் மூலமாக அக்கிரமம் செய்யப்பட்டீர்கள். அதனால அல்லாஹு தாலா இந்த அனுமதியை நமக்கு தருகிறான். பத்ருக்கான ஒரு ஆலோசனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள். இந்த போரை திடீர்னு செய்ய முடியாது, அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான். சஹாபாக்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து ஆலோசனை செய்கிறார்கள். பத்ரு போர், அந்த போரில் கலந்துக்கலாமா, அப்படி ஒரு போரை நம்ம நடத்தலாமா வேணாமா அப்படின்றத அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான், ரசூலுல்லாஹ்க்கு சொல்லிட்டான். இருந்தாலும் சஹாபாக்களிடத்துல ஒரு வார்த்தையை கேட்க வேண்டும், அவர்களை தயார்படுத்த வேண்டும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் கூட்டி உட்கார வச்சு கேட்குறாங்க, மஷூரா பண்ணுறாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் பத்ருக்கு கட்டளை கொடுத்துருக்குறான், பத்ரில் நம்ம கலந்துக்கலாமா, இந்த போரை நம்ம செய்யலாமா,
ஏன் இந்த மஷூராலாம் நடக்குது அப்படின்ற பொழுது, முஸ்லிம்கள் ரொம்ப மைனாரிட்டி, ஆட்கள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் 313 பேர்கள் தான். முஸ்லிம்களிடத்தில் வாள் இல்லை, ஆள்பலம் இல்லை, வாழ்பலம் இல்லை, இன்னும் சொல்ல போனால் உடலிலும் வலிமை இல்லை. நோம்புல போர் நடந்துச்சு, அதை கவனிக்கணும், எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அதை தாண்டி இதற்கு முன்பு தான் கஷ்டப்பட்டு மக்காவில் மகாராஜாக்களாக இருந்த சஹாபாக்கள் துரத்தப்பட்டு அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரிலே ஒன்றும் இல்லாதவர்களாக மக்காவில் இருக்கும் பொழுது செல்வ செழிப்பாக இருந்த சஹாபாக்கள் மதீனாவுக்கு வந்து ஜக்காத்தை வாங்கும் அளவிற்கு அவர்கள் ஏழையாக மாறி, அப்பதான் மறுபடியும் கொஞ்சம் ஒரு டெவலப் வருது. மதீனாவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டெவலப் வருது. இப்போ மறுபடியும் மதீனாவுக்கு வந்து இந்த டெவலப்மெண்ட்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு போருக்கு போகும் பொழுது எல்லாம் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகணும், எல்லாம் மறுபடியும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அந்த மனப்பக்குவத்தை சஹாபாக்கள் இடத்துல சொல்ல வேண்டும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் என்றால், சஹாபாக்களை அமர வைத்து மஷூரா செய்கிறார்கள். செய்யும் பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போர் கலந்துக்கலாம், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க. ஒருத்தர் சொல்லிட்டா போயிடலாம், ஆனால் வேற ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, மதீனா சஹாபாக்கள் சொல்லணும், அன்சாரி சஹாபாக்கள் சொல்லணும். ஏன்னா இந்த எல்லாத்தையும் மக்காவிலிருந்து வந்த அந்த முஹாஜிர் சஹாபாக்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அந்த இஸ்லாத்தை முதலில் நிறுவியதற்கான ஒரு முக்கிய காரணமாக பங்களித்தது அன்சாரி சஹாபாக்கள். அவங்கள யாராச்சும் சொல்லணும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை ஒரு சஹாபி பார்த்துட்டார். அன்சாரி சஹாபி கொஞ்சம் கவனிக்கிறார். கவனிச்சுட்டு எந்திரிச்சு நின்று அவர் கேட்குறார், நாயகமே, நாங்கள் சொல்லணும், நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா? நீங்கள் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அடையாளங்களையும் கவனித்த சஹாபாக்களுக்கு புரிஞ்சிடுச்சு, நாங்கள் ஏதோ சொல்லணுன்ற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஆமான்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த சஹாபி எந்திரிச்சு சொல்கிறாரு, நாயகமே, நீங்கள் சொன்னால் நாங்கள் என்ன வேணால் கேட்போம். எங்களை பார்த்து நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை நீங்கள் நினச்சிட்டீங்களே, உங்களை நாங்கள் ஈமான் கொள்ளவில்லையா? நீங்கள் ஒரே ஒரு இறைவன் என்று சொல்லும் பொழுது நாங்கள் ஈமான் கொள்ளவில்லையா? நீங்கள் சொன்ன காரணத்தினால் முஹாஜிரிலிருந்து வந்த சஹாபாக்கள் நாங்கள் அடைக்கலம் தரலையா? அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போடுறாரு. நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோன்ற ஒரு லிஸ்ட்டை சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாரு, நீங்கள் கடலில் குதின்னு சொன்னாலும் நாங்கள் குதிக்கிறதுக்கு தயார். அதனால் எங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் எல்லாரும் உங்கள் கூடியே தான் இருக்கிறோம். அந்த உத்தரவை அந்த உத்தரவாதத்தை அந்த சஹாபி தருகிறார். எல்லா சஹாபாக்களும் போரில் கலந்து கொள்ளலாம் என்ற ஒரு உத்தரவாதம் வந்ததற்கு பிறகுதான் அந்த பத்ர் நடக்கிறது. பத்ர் போர் நடக்கும் பொழுது சொன்னது மாதிரி எதுவுமே இல்லை. காபிர்களிடத்திலே ஆயிரக்கணக்கான காபிர்கள் எதிரிகள், அவங்களிடத்துல குதிரை பலம் இருக்கிறது, பெரும் பெரும் வாட்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அவங்க கிட்ட இல்லாதது ஒண்ணுமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இருந்தது அல்லாஹ் மட்டும்தான். முஸ்லீம்கள் இடத்துல இருந்தது வெறும் அல்லாஹ் மட்டும்தான். ஒண்ணுமே இல்லாத இருக்கும் பொழுது எந்த அளவுக்குன்னா, ஒரு ஒட்டகத்துல ட்ரிபிள்ஸ் போனாங்க. போருக்கு போகும் பொழுது ஒரு ஒட்டகம் ஒரு ஆளுக்கு, அப்பதான் அதுதான் கரெக்டா இருக்கும். ஒரு ஒட்டகத்தில் 3 நபர், வாள் இல்லை, சின்ன சின்ன கட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு போருக்கு போனாங்க. ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் இருந்தது, ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் இருந்தார்கள். இப்படி ஒரு போரை அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா இந்த போர்க்களத்தை நடத்துகிறான். அதே நேரத்தில் பத்ரு சுஹதாக்கள் அப்படின்ற நம்ம சொல்லும் பொழுது 313 பேரும் சுஹதாக்கள் அல்ல. அந்த போரில் கலந்துகிட்டது 313 பேர். அந்த 313 பேரில் 14 பேர் சுஹதாக்கள், 14 பேர் பத்ரில் கொல்லப்படுகிறார்கள். முஸ்லிம்களில் காஃபிர்ல 70க்கும் மேற்பட்டோர் கொல்லப்படுகிறார்கள். அந்த 14 பேர் இஸ்லாத்தில் அந்த 313 பேரில் ஒரு 308 பேர் நேரடியாக போருக்கு போகிறாங்க. ஒரு 5 பேர் போருக்கான உதவியை செய்யக்கூடிய பணியில் அமர்றாங்க. மொத்தம் 313 பேர். ஹைர், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த பத்ரு போரை அழகிய முறையில் ஏற்பாடு செய்கிறான். அந்த பத்ரு போரில் நடந்த அற்புதங்கள் எண்ணில் அடங்கானவை. அந்த பத்ரு போர் நடப்பதற்கு முஸ்லிம்களுக்கு உதவ வேண்டும், ஒரு அருளை காட்ட வேண்டும், அவருடைய குதிரத்தை காட்ட வேண்டும். நிறைய குதிரத்தை காட்டுகிறான், நிறைய குதிரத்துகள். போர் நடக்கும் பொழுது மறுநாள் ஒன்றுமே இல்லை. அந்த போரில் நடக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு வேலையை செய்கிறான்.
அல்லாஹ் திருக்குறான்ல சொல்கிறான், காஃபிர்களுக்கு முஸ்லிம்களை இன்னும் குறைவா காட்டுறான். காஃபிர்கள் ஏற்கனவே 1000 பேர் இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் ஏற்கனவே அதுல இருந்து 3ல இருந்து ஒரு பகுதி 300 பேர் தான், 313 பேர். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அந்த 300 பேரையும் ரொம்ப கம்மியா காமிக்கிறான். அவர்களுக்கு காட்டும் பொழுது என்னன்னா, அவங்களுக்கு ஒரு மிதப்பு, ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க, ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மிதப்புல அன்னைக்கு ராத்திரி பூரா கூத்தும் கும்பாலமும் மதுவும் மாதுவும் எல்லாம் நடக்குது. எப்படியும் நம்ம ஜெயிச்சிடுவோம். அன்னைக்கு பூரா தூங்கல, நைட்டு பூரா மது. அதே நேரத்துல முஸ்லிம்களுக்கு என்ன பண்றானா, முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களை குறைவா காட்டுறான். இதுல நிறைய சைக்காலஜி இருக்குது. முஸ்லிம்களுக்கு எதுக்கு காஃபிர்களை குறைவா காட்டுறானா, நீங்க பார்த்து பயந்துராதீங்க, 1000 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி பயந்துராதீங்க. அந்த கூட்டத்தை எல்லாம் குறைவா காமிச்சிட்டு முஸ்லிம்களுக்கு ஒரு ஆறுதலை தருகிறான். நிறைய ஆறுதலை கொடுத்து கொண்டே வருகிறான். முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதி ஒரு வகையான பகுதி, காஃபிர்கள் இருக்கக்கூடியது ஒரு மணலான பகுதி. இருக்கும் பொழுது என்ன பண்ணானா, அல்லாஹ் தஆலா மழையை தருகிறான். மழை பொழிகிறது பத்ருடைய முன்னாள் இரவு. அந்த மழை ஒரு சிலருக்கு ரஹ்மத்தாக மாறுகிறது, அதே மழை ஒரு சிலருக்கு தொந்தரவாக மாறுகிறது. ஏற்கனவே கரடு முரடா இருந்த அந்த பகுதியில முஸ்லிம்களுக்கு அந்த மழை ரஹ்மத்தா மாறிடுச்சு. அந்த பூமி நல்லபடியா மணல்லாம் சூப்பராயிடுச்சு. காஃபிர்களுக்கு என்ன பண்ணானா, அந்த மணல்ல ஏற்கனவே இருந்ததை விட மழை குறைஞ்சதுக்கு அப்புறம் கொலன்னு ஆயிடுச்சு, சேறு பகுதியாயிடுச்சு. ஒரே மலையை அல்லாஹு தாலா சிலருக்கு ரஹ்மத்தாகவும் சிலருக்கு அதாபாகவும் ஆத்துகிறான். இப்படி நிறைய அற்புதங்களை செய்து கொண்டே வருகிறான். இந்த பதுரு போர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னைக்கு முன்னாடி நாள் தூங்கல, மற்ற எல்லா சஹாபாக்களும் தூங்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிஸ்னஸ்ல ஒரு பெரிய முதலீடு செய்கிறோம். நாளைக்கு நமக்கு தெரியும், பிஸ்னஸ்ல ஒன்று வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, ஒன்று லாபம் முழுசா லாபம் கிடைக்கும், இல்லைன்னா முழுசா நஷ்டம், கடுமையான நஷ்டம். அப்படின்னு இருக்கும் பொழுது அன்னைக்கு நைட் நமக்கு தூக்கம் வராது, அதையே யோசிச்சுட்டு இருப்போம். பரீட்சைக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கும் அதுதான். மறுநாள் என்ன ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும் பொழுது அன்னைக்கு ராத்திரி தூக்கம் வராது. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன பண்றான்னா, எல்லா சஹாபாக்களுக்கும் தூக்கத்தை தருகிறான், நிம்மதியாக தூங்குகிறார்கள். எந்த அளவுக்குன்னா, ஒரு சிலருக்கு குளிப்பு கடமை ஏற்படும் அளவிற்கு தூங்கி இருக்கிறார்கள். மறுநாள் போர்க்களத்தில் நிற்கும் பொழுது போர்க்களத்தில் நின்று கொண்டே தூங்கி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு நிம்மதியான தூக்கத்தை அல்லாஹ் தஆலா பத்ர் சுஹதாக்களுக்கு தருகிறான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்காம அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே அழுகிறார்கள். சஜிதால விழுந்துட்டாங்க. எழுந்துட்டு ரொம்ப பிரபல்யமான இருக்கக்கூடிய துஆ, யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீஸ், யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீஸ். ஹய்யானவனே, நிலையானவனே, நித்திய ஜீவனே, உன்னுடைய அருளினால் நான் உன்னிடத்திலே நான் உதவி தேடுகிறேன். இந்த துவாவை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பத்ருக்கு முன்னாடி நாள் இந்த துவாவை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அழுதழுது கேட்கிறார்கள், அவர்களுடைய கண்ணங்கள் வீங்கும் அளவுக்கு கேட்கிறார்கள். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து, நாயகமே போதும் நீங்க வாங்க தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போரிலே முஸ்லிம்களுக்காக துவா கேட்கிறார்கள். என்ன துவா கேட்டாங்கன்ற வார்த்தை அருமையானது. யா அல்லாஹ், இந்த கூட்டம் இருக்குதே, இந்த கூட்டம் மட்டும் நாளைக்கு தோத்துடுச்சுன்னா இந்த துனியால உன்னை வணங்குறதுக்கு ஆள் இல்லை. அவ்வளவுதான். முஸ்லிம்கள் அன்றைக்கு தோற்றிருந்தால் இன்றைக்கு இந்த உலகத்தில் 200 கோடி முஸ்லிம்கள் இருந்திருக்க மாட்டாங்க. அந்த 200 கோடி முஸ்லிம்கள் இன்றைக்கு நாம் சுமார் இருக்கிறோம் என்றால் அதற்கு அந்த 313 பேர் தான் காரணம். அல்லாஹு தாலா அப்படி வைத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி தான் துவா கேட்கிறாங்க. இவங்க தோத்துட்டாங்கன்னா நாளைக்கு உன்னை வணங்குறதுக்கு ஆள் இல்லை, இந்த படையை எப்படியாவது ஜெயிக்க வைன்னு சொல்லி அந்த பொறுப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறார்கள். பத்ரு போர் நடந்தது ஒரு முக்கியமான 3 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, ஈமானின் வலிமை. சஹாபாக்களுக்கு இருந்த ஈமானின் வலிமை. ஒண்ணுமே இல்லை, வாள் இல்லை, ஆள் இல்லை, காஃபிர்கள் இடத்துல எல்லாமே இருக்கிறது. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்ற ஒரே வார்த்தை, அந்த ஈமானுடைய வலிமையில போருக்கு போறாங்க. 2வது, ஒற்றுமையின் வலிமை. அந்த சஹாபாக்கள் வெறும் கொஞ்சம் பேர் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே கேட்டுருவாங்க.
அந்த ஒற்றுமை அவரிடத்துல இருந்தது. இன்னைக்கு மாதிரி ஒவ்வொரு ஜமாத்தாகவும் ஒவ்வொரு கூட்டமாகவும் இயக்கமாகவும் இல்லை. அப்படி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரை முஸ்லிம் சமுதாயம் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்போ முஸ்லிம் சமுதாயம் ஒன்று திரண்டு இருக்கிறதோ, குறைவாக இருந்தாலும் அவர்களை வெல்வதற்கு ஆள் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பத்ர் போரில் முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். ஒன்று ஈமானின் வலிமை, இரண்டாவது ஒற்றுமையின் வலிமை, மூன்றாவது துஆவின் வலிமை, துஆவுடைய வலிமை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ. இந்த மூன்று இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த போரை வெற்றி கொள்ள வைக்கிறான். போர்ல நிறைய நிகழ்ச்சி நடந்துச்சு, நம்ம சுருக்கமா முடிச்சிடலாம். போர்ல நிறைய நடந்துச்சு. நேரடியாக டைரக்டாக மலக்குமார்கள் வந்து கலந்து கொண்டு போர் செஞ்ச போர் பத்ர் மற்றும் ஹுனைன். திருக்குறான்ல வருது 1000 பேர் வந்தாங்கன்னு வருது, 3000 பேர் வந்தாங்கன்னு வருது, 5000 பேர் வந்தாங்கன்னு வருது. எந்த அளவுக்குன்னா பத்ர் போர்ல சஹாபாக்கள் சிலர் எதிரியை வெட்டுறதுக்கு இருக்கிற வாளையோ கட்டையோ இப்படி எடுத்தாங்கன்னா கையை இப்படி தூக்குவாங்க, தலை துண்டா கீழே வரும். கையை உயர்த்தியது இவர், வெட்டினது அல்லாஹ், வெட்டினது மலக்கு. திருக்குறான்ல வேற ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின்னல்லாஹ ரமா. நீங்க எரியும் போது நீங்க எரியல, அல்லாஹ் எரிஞ்சான், அல்லாஹ் எரிந்தான். அவர்களை கொலை செய்தது அல்லாஹ் என்று திருக்குறானிலே சொல்கிறான். மலக்குமார்கள் நேரடியாக போர்க்களத்தில் வந்தார்கள். கருப்பு தலப்பாயை அணிந்து கொண்டு வந்ததாக வருகிறது, மஞ்சள் தலப்பாகையை அணிந்து கொண்டதாக வருகிறது. மலக்குமார்களை போர்க்களத்திலே வரவைத்தான். இன்னொன்று என்ன தெரியுமா? முஸ்லிம் சமுதாயம் வெறும் 313 பேர். அந்த 300 பேர் போர்ல இருக்கும் பொழுது தந்தையா மகனா சகோதரனா அதெல்லாம் பார்க்கல. ஏன்னா சில சஹாபாக்களுடைய சொந்த பிள்ளை எதிரி கூட்டத்துல, சொந்த தந்தை எதிரி கூட்டத்துல, கூட பிறந்த சகோதரர் எதிரி கூட்டத்துல. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகன் ஒருத்தர் இருக்கிறார், அப்துல்லா. நிறைய சஹாபாக்களுடைய சொந்தக்காரர்கள் உறவுக்காரர்கள் எதிரி கூட்டத்துல இருக்கிறார்கள். நேரடியாக போர் நடக்குது. பிற்காலத்துல அவர் முஸ்லீம் ஆகும் போது சொல்றாரு, தந்தை இடத்துல சொல்றாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட எனக்கு போர்க்காலத்துல ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சு உங்களை வெட்டுறதுக்கு. யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் சொல்றாரு, நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சு, இருந்தாலும் சரி வாப்பாவாச்சு அத்தாவாச்சேன்னு விட்டுட்டேன் அப்படின்றார். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கல. ஒருவேளை எனக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னா மகன்லாம் பார்த்துக்க மாட்டேன், போட்டிருப்பேன். அந்த அளவிற்கு அவங்களுடைய ஈமான். மகனா அல்லது பிள்ளையா சகோதரரா தந்தையா எதுவும் இல்லை, அல்லாஹ் ரசூலுக்காக நாங்கள் இறங்கிவிட்டோம். அப்போ பார்க்கும் பொழுது அதை யாரும் பார்க்கல. அவர்களை எதிரியாக பார்த்தார்கள், அல்லாஹுடைய எதிரியாக பார்த்தார்கள். அந்த போர்க்களத்திலே மகத்தான வெற்றியை அல்லாஹு தாலா தருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் யாரெல்லாம் இழிவுபடுத்தினார்களோ கேவலப்படுத்தினார்களோ அந்த எல்லாரையும் அல்லாஹு தாலா பத்ர்ல கொல்ல வச்சான். ரசூலுல்லாஹ் மார்க் போட்டாங்க முன்னாடி நாளே. பத்ர் போர் நடக்க போகுதுன்னா முன்னாடி நாளே இந்த இடத்துல அபூஜஹல், இந்த இடத்துல உத்துபா, இந்த இடத்துல ஷைபா மார்க் போடுறாங்க. அந்த இடம் 1 இன்ச் நவுறாம அந்த இடத்துல அவெல்லாம் அவுட்டு. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். கடைசியா அபூஜஹல் இஸ்லாத்தினுடைய முக்கியமான எதிரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸின் வார்த்தையில் சொல்லணும்னா இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் அவன் தான். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஃபிரௌன் இருந்தானோ அந்த மாதிரி இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் அவன் தான். சொல்ல போனா ஃபிரௌனை விட மிக கொடுமையானவன் அபூஜஹல். அந்த அபூஜஹலை இந்த போர்ல தான் கொல்கிறார்கள். 2 சிறுவர்கள் கொல்கிறார்கள். அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான் பாருங்களேன். நான் தான் பெரியவன் அப்படின்னு நினைச்சவனை 2 குழந்தைகளை வச்சு சிறுவர்களை வச்சு அல்லாஹ் கொல்ல வைக்கிறான். 1 கடைசியா அந்த அபூஜஹலுடைய தலையை வெட்டிட்டு போனது யாருன்னா அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து உயரம் குறைவான இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி சஹாபி. அவங்களால தூக்கலாம் முடியாது. நான் அவங்களை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்றேன். மாற்றுத்திறனாளி சஹாபி. சூரத்து ரஹ்மானை ஓதிய காரணத்தினால் மக்கால காது ஜப்பு கிளீர் அளவுக்கு அடிவாங்கப்பட்ட சஹாபி. குர்ஆனை அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்ட சஹாபி. அப்போ அவருடைய தலைய கொஞ்சம் உயரமா வெட்டிட்டு, அப்போ தலையை வெட்டும் பொழுது கூட அவன் என்ன சொல்றான்னா, என் தலையை கொஞ்சம் ஹைட்டா வெட்டுங்க, அப்பதான் நீங்க எதிரியெல்லாம் வைக்கும் பொழுது என் தலையை மட்டும் கொஞ்சம் ஹைட்டா தெரியும். இறக்கும் பொழுது கூட அவனுடைய பெருமை அவனை விடவில்லை, அவனுடைய கௌரவம் அவனை விடவில்லை. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவின் பேர்ல அவன் தலையை துண்டிச்சாச்சு.
துண்டிச்சிச்சு. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தலையை தூங்கிட்டு போற அளவுக்குலாம் அவங்களுக்கு சக்தி இல்லை. அவங்களே உயர்வு கம்மியானவங்க, அவங்களே ஒரு நோயாளி. என்ன பண்றாங்கன்னா காதுல நாரை வைத்து கட்டி இழுத்துட்டு போறாங்க. அப்படி ஒரு மௌத்தை அந்த அபூஜஹலுக்கு கொடுக்கிறான். 2 சிறுவர்கள் மூலமாக கொல்லப்படுகிறார்கள். யாரை தாழ்த்தப்பட்டவர் குறைவானவர் என்று கருதினானோ அந்த நபரின் மூலமாக தலையை தர 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 தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா இந்த பத்ர் போரிலே வைத்தான். முஸ்லிம்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை கொடுத்தான். இந்த போரிலே கலந்து கொண்டவர்கள் என்ன அல்லாஹ் சொல்றான்னா, யஅமலு மா ஷி'தும், யாருக்குமே இந்த அனுமதி இல்லை. இந்த துனியால இருக்கும் பொழுது ஒரு ஹதீஸ், பிரபலமான ஹதீஸ் இருக்குல்ல, துனியா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். துனியா என்பது முஃமின்களுக்கு சிறைச்சாலை, மறுமை காஃபிர்களுக்கு இதுதான் சொர்க்கம். என்ன வேணா செய்யலான்றது மறுமையில மட்டும்தான் நமக்கு அந்த ஆப்ஷன். சொர்க்கத்துல தான் நீங்க நாடுறதெல்லாம் செய்யுங்கட்டு. ஆனா அல்லாஹ் ஒரு சலுகையை தந்திருக்கிறான். பத்ரு போர்ல கலந்து கொண்ட ஷஹாபாக்களுக்கு யஅமலு மா ஷி'தும், நீங்க என்ன வேணா செய்யலாம். ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க. நமக்கெல்லாம் அந்த ஆப்ஷன் கொடுத்தா நம்ம வேற மாதிரி நடந்துப்போம். அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் அல்லாஹு தாலா ஒரு சலுகையை அவர்களுக்கு தருகிறான். பத்ருல கலந்து கொண்ட எல்லா சஹாபாக்களும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். அவர்கள் பெயரை சொல்லி துஆ கேட்டால் துஆ கபூலாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர்கள் பெயரை சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டால் பாவ மன்னிப்பு கபூலாகும். ஏனென்றால் அல்லாஹுக்காக உயரை திருத்தவர்கள். அவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு இஸ்லாம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அந்த பத்ரு சுஹதாக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது யாசீன் ஓதுவோம், அவர்களுக்காக துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய பரக்கத்தை கொண்டு நமக்கு அனைத்தையும் ஹைர்களையும் பரக்கத்தைகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.